நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம கௌதமும் மறுபக்கம் அந்த ரவுடியை 2 பேரும் சேர்ந்து நான் அப்படியே சும்மா தேடல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்காங்க. ஆனால் தேடல் அதிகரிக்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி சேசிங்களா அப்படியே பின்னாடி ரவுடிங்களாம் ஒரு பக்கம் கத்தி எடுத்துன்னு கடப்பார் எடுத்துன்னு நில்றா உன்னை எங்கே போனாலும் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை விட்டு பின்னாடி வந்துன்னு இருக்காங்க. அவனை டே கையில் கச்சா கைமை பண்ணிடுறா அவனை புளிஞ்சு எத்தனா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல இன்னொருத்தன் டே மாமே அவனை விட்டு தள்ளுறான் அவனை வெட்டி கூறு போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே கறிக்கோள் மாடா இது ஆட்டுக்கறியா என்ன உன்பாட்டு கூறு போடுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கலாச்சின்னு அப்படியே சும்மா கரெக்டாக அந்த கார்த்தி கிட்ட நெருங்க போகிறாங்க, இறக்கி விட்டுறாங்க கரெக்டாக பூந்தமல்லி ரோட்டில். அந்த சமயத்தில் தாங்க நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். அந்த இடத்துல ஏன் மச்சான் ஒருத்தர் இருக்காங்க அவனை விட்டு டே இப்படி தான் நம்ம கார்த்தி ப்ரோ வராரு அப்படியே அவரை ரிசீவ் பண்ணி எட்டுன்னு போயிட்டு அவர் வீட்டில் விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே அவன் வந்து குறுக்க வந்து இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறுக்க வந்துடுறான். ஆனால் அங்கே நடந்தா ஒரு ட்விஸ்ட்டு அவனுக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்து நின்றுறாரு. சே என்னடா இது நேரம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் கரெக்டாக அவரை காப்பாற்றிடுறாரு. உடனே இவன் யாரா புதுசாகிறான் டே மச்சான் நீ என்னடா அவங்க கூட நீ அவனை புடுறானா அவங்க கூட போயின்னு இருக்க ஒருவேளை எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்த உடனே இவனுக்கு பீதியில் அப்படியே ஓட இவன் ஒரு பக்கம் தப்பிக்க அந்த பக்கம் ஃபோன் பண்ணி டே விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மச்சாங்கிட்ட சொல்ல உடனே அவன் இருந்தே சரிமாமா நீ சொல்லிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடறான். அப்போ ஒரு டைலாக் விடுறாரு நம்ம கௌதமே, உன் புள்ளியை நீ சொல்லியிருந்தாலும் சொல்லிங்கன்னா இன்னும் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் கொடூரமானவன்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, உன் குடும்பத்தில் நீ எப்படி கஷ்டப்படுற அதே மாதிரி தான் பல குடும்பத்தில் இந்த மாதிரி கடத்தப்படுறாங்களோ அவங்களும் கஷ்டப்படுவாங்க. எல்லாரையும் உன் குடும்பம் நன்றா அவன் நோரத்தை நாசமாக போனோன்னா செத்தான நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் நீ என்றைக்குமே நல்லா இருக்க மாட்டேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு மாதிரி தானே எல்லாரும் கஷ்டம் எமோஷன் நீ சேர்த்தாலும் அவங்க சேர்த்தாலும் எல்லாம் ஒன்று தாண்டா இருக்கிறது ஒரு லைஃபு. அதை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்த போட இந்த மாதிரி மன கெட்ட பொழப்பு எதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி சார் நீங்கள் கேட்ட கேள்வியில் எனக்கு அப்படியே சும்மா சூடு சார் வந்துச்சு இதுக்கு மேலே இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைவன் வேற எங்கே தலைமறைவாக போயிடுறாரு. அங்கே போயிட்டு கூலி வேலை செஞ்சா பொழிச்சிடுறேன்னு அவர் கான்செப்டை அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் இந்த ரவுடிங்க டே அவனை சும்மா விடக்கூடாது நம்பிக்கை துரோகி நம்மளுக்கு ஆளுக்கு 5 லட்சம் வந்துக்கூட அதை வச்சு நம்ம ஜாம்னு ஏதோ ஒரு கடை வச்சு பொழிச்சலாம் இருந்தோம்டா போட்டுருச்சுடா டே அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஒரு பக்கம் ஏசனா டேய் உழைச்சாடா சம்பாரிச்சிங்க அடுத்தவனை கடத்தி அடுத்தவங்க குடும்பத்தை அளவு வச்சு அதில் வந்து சம்பாதிப்பேன் என்னடா சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினே இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போயினே இருந்தாலும் இந்த அஞ்சலி இருக்கால அவகிட்ட போயிட்டு நீ தான் கடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அடிக்க போறாரு. உடனே அஞ்சலியெல்லாம் கடத்தல என்ன அவெல்லாம் கடத்திக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் திருப்பி இவங்களுக்கு ஆப்போசிட் திரும்ப டே கார்த்தியே உன்னாலாம் என்ன அங்கே பாரு குப்புற போட்ட உன்னை முதுகில் நல்லா 4 தட்டு தட்டுனாலும் நீ திருந்த மாட்டா சாமி டே முட்டா பையில அவன் கருத்தனே உன்னதான் ஒரு புருஷனு கூட கண்டுக்காம அவனை கடத்திட்டு சொத்து தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்காக உன்னை கருத்தனை இவ்வளோ நீ மேலே தூக்கி வச்சு பேசினு இருக்கு. ஆனால் தம்பி தான் முக்கியம் தம்பி வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னையே தேடி ஓடிடுற கௌதம் எங்கே உன் அண்ணி எங்கே ஆனால் நீ இருக்கிறியே போடா பண்ணி எல்லார் வீட்லேயும் அண்ணின்றவங்க எங்கேனா போட்டு நாசமா எப்படியா இவன் சொத்து நம்மளுக்கு வந்தால் போதும் அப்படின்னு பல பேர் நினச்சின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உத்தமை இருக்கிற இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி இருக்கிற இந்த பெண்ணை இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்திட்டேடா. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி வணக்கம்.